தயிர் பச்சடிக்கு ரெடியாக தயிர் உடச்சி வச்சுருக்கோம், வெங்காயம் வெட்டி ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் நம்ம பல்காக செய்கிறனால உங்களுக்கு எவ்வளோ அதுன்னு புரியாது. உங்களுக்கு 1 கிலோக்கு சொன்னால் புரிஞ்சுக்கும். 1 கிலோ கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். அதுக்கு எவ்வளோ தயிர் ஊற்றணும், எவ்வளோ உப்பு போடணும், ஆனியன் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். அது மாதிரி இப்போ எப்படி செய்கிறதுன்னு மட்டும் இப்போ பார்த்துடலாம். எப்பயுமே தயிர் கீழே இருக்கணும், ஆனியன் மேலே இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த தயிரில் இருக்க தண்ணி நம்ம வெங்காயம் போடும்போது வெங்காயத்து மேலே தூள் கல்லுப்பு போடும்போது அந்த நீரை பூரா இறக்கிடும். அப்போ நம்ம வட்டை சாச்சு அந்த நீரை பூரா வடித்து எடுத்துடலாம். நமக்கு அந்த கெட்ட நீர்லாம் போயிடும். அந்த கெட்ட நீர் இருந்தால் தலைவலி, மூக்கு அடைச்சல், மூக்கு இது பல பிரச்சனை வரும். அந்த நீரை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் சாப்பிடும் போது பனி டயத்துலையும் மழை டயத்தில் எந்த நேரத்தில் சாப்பிட்டாலும் சளி பிடிக்காது. அதே போல் வெங்காயம் பயங்கரமாக கெட்டி கிடைக்கும். தயிர் சட்னி நல்லா பெசவும் அப்படி கெட்டியை சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்கள். வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். சார் நைஸாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனியன் ரைத்தா தான் உள்ளதுலேயே சிம்பிள் ரெசிபின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு முதல் நாள் வேலை கொடுக்குறது இந்த ஆனியன் தான். ஃபங்க்ஷனுக்கெலாம் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் 1000 பேர் 2000 பேர் சமைக்கும் போது பல்காக 25 கிலோ 30 கிலோ 35 கிலோ 40 கிலோ 50 கிலோ வரைக்கும் உரிக்கிற மாதிரி இருக்கும். அதை உரிச்சு வெட்டவே அன்றைக்கி முதல் நாள் போகிற அந்த ஆஃப் டே அப்படியே அதிலே சரியாயிடும். அதுக்கே 2 பேர் தனியாக ஒதுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் தயிர் மேலே வெங்காயம் போட்டோம். இப்போ நம்ம பரப்பி மட்டும் தான் விட போகிறோம், பிணைய போகிறதில்ல. பரப்பி மட்டும் விட்டுருக்கோம். கல்லுப்பு இப்போ மேலாப்பில் நம்ம போட போகிறோம். கல்லுப்பை மேலாப்பில் இப்படி தூவிட்டோம்னா அந்த உப்பில் இருக்க அந்த இது பூராமே அந்த வெங்காயத்தில் இருக்க நீரை பூரா எடுத்துடும். அந்த உப்பு தண்ணி பிணைச்சிட்டு நம்ம தேவைக்கு உப்பு தேவைக்கேற்ப நம்ம பார்த்துட்டு கல்லுப்பே போடலாம். சால்ட் உப்பு தான் போடணும் அவசியம் இல்லை. சால்ட்டு போயிருந்துச்சுன்னா பிணைஞ்சதுக்கப்புறம் தூவிட்டு பிணைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஏந்தலை வைக்க போகிறோம். அந்த தண்ணி பூரா வடித்து நமக்கு கீழே வந்து நிற்கிறதுக்காக. ஒன்றும் இல்லை, ஒரு அலுவலகம் எடுத்து தூக்கி சைடாக ஓகேவா. இந்த சைடு இறங்கியிருக்கு, இந்த சைடு ஏறி இருக்குது. இந்த நீர் பூரா அதுலேருந்து அங்கே போயிடும், கிராஸ் ஆகும். நமக்கு வடிக்க ஈஸியாக இருக்கும். ஒரு மூடியை போட்டு வேண்டியதான். எவ்வளோ நேரம்னா ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 1/4 மணி நேரத்தில் அந்த நீர் பூரா நமக்கு வந்துடும். நீரை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம பிணைச்சோம்னா சூப்பராக நமக்கு ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. ஆடியில் மேனி இங்கே அவர்கிட்ட எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு குழப்பில்லாமல் நின்று வடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம். நம்ம மேனியை பாதுகாக்கிறது நமக்கு கடமை. நம்ம உடம்ப நம்ம தான் பார்க்கணும். இந்த மாதிரி எடுத்தால் தான் நம்மளும் சாப்பிடுவோம், வர ஃபங்க்ஷன்களுக்கும் சாப்பிடுவோம். எல்லோரும் ஒரே மாதிரி தான். யாரும் கெட்டு போகும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், எல்லா உடம்பும் நல்லா இருக்கும். நேரில் பார்த்தீங்க அப்படியா இருக்குது, அதை அப்படியே மாற்றி கொண்டு வரணும். பெரிதா தண்ணி வடிக்கவும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது தயிர் பச்சடி. தெரியும் 1 கிலோ பிரியாணிக்கு உண்டான தயிர் பச்சடியை பற்றி எவ்வளோ அளவு என்ன செய்யணும்னு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 250 மில்லி தயிர், 250 கிராம் பல்லாரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டேன் கரெக்டாக. அதை அப்படியே டபுளாக பண்ணிக்கிட்டேன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ அப்படி டபுளாக ஆக்கிங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இப்போ பாருங்கள், வீடியோ பாருங்கள், தண்ணி எப்படி வடிக்கிறோம். தம்பி சொன்னால் அப்படி தலைவலி மூக்கடப்பு எல்லாமே போயிடுது. தயிர் வெங்காயம் யார் வேணாலும் சாப்பிடலாம், சளி பிடிக்காது. நம்ம செய்கிற ப்ராசஸ் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகேங்களா.